செயல்களில் மாற்றங்களை காட்டுவது சன்மார்க்கத்தனம், ஆனா வித்திலிருந்து வருவது நீதிமான். தைரியத்தை உடைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல நீ பாவி என்கிற சப்தம்தான் முதலாவது உங்கள் தைரியத்தை உடைக்கக்கூடிய மிகப்பெரிய பிசாசின் ஆயுதம். ஆனா எப்ப நீங்க நாம் பாவி இல்லை என்கிற இடத்துக்கு நீங்க வர்றீங்களோ அப்ப நீங்க தைரியம் உள்ளவர்களாய் மாறுகிறீர்கள். ஸோ தைரியமா இருக்கிறதுக்கு முதல் ரகசியம் நாம் பாவி இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டவர்களாய் இருக்கும் பட்சத்தில் நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற பயங்கள் வாய்க்காததாய் போகும். ஆமென் சொல்லுவோம். இப்ப பாவி அப்படின்ன உடனே இன்னைக்கு மறுபடியும் நான் சொல்றேன், நீதிமான் என்ற உடனே இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் முழுவதும் நீதிமான்னா யார் அப்படின்னா சன்மார்க்க நெறிகளை கொண்டு வந்து இதுதான் நீதிமானுக்குரிய அடையாளம்ன்றாங்க. தயவு செய்து மறுபடியும் தான் நான் சொல்ல வரேன், செயல்களிலே சுத்தமாய் இருப்பது சன்மார்க்க நெறி. செயல்களிலே சுத்தமாய் இருப்பது சன்மார்க்க நெறி. ஆனா செயல்களோடு சம்பந்தப்பட்டதல்ல நீதிமான் என்பது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். புரியுதா உங்களுக்கு? சன்மார்க்கம் வேற, துன்மார்க்கம் வேற. சன்மார்க்கத்தை பேசும்போது நீதிமான் பேசவே மாட்டார் தேவன். சன்மார்க்கனையும் துன்மார்க்கனைனாரு. சன்மார்க்கனும் துன்மார்க்கன் இவங்க ரெண்டு பேரும் ஆப்போசிட் குரூப். ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஒரே கேட்டகரிக்குள்ள வராங்க. என்ன கேட்டகரி தெரியுமா? பாவி. பாவிக்குள்ளதான் சன்மார்க்கன் துன்மார்க்கன் இருக்கான். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். சன்மார்க்கன், அடுத்து துன்மார்க்கன். சன்மார்க்கன்னா இப்ப நீங்க நீதிமான யாருன்னு நான் சொல்ல வரேன் உங்களுக்கு. நீங்க இப்ப வந்து எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா? இந்த சன்மார்க்கனை தான் நீதிமான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. தப்பு, தப்பு. சன்மார்க்கன் நீதிமான் கிடையாது. சன்மார்க்கன் என்பது பெர்ஃபெக்ட், எல்லாத்துமே ப்ராப்பரா செய்யற ஆளு, தப்பு செய்யாத ஆளு, சிகரெட் குடிக்காத ஆளு, தண்ணி அடிக்காத ஆளு, தம் அடிக்காத ஆளு. இவங்கெல்லாம் நீங்க நீதிமான் சொல்லிடக்கூடாது. அப்படி பார்த்தா வெளியில் இருக்க கொள்ள பேர் பரலோகத்துக்கு வந்துருவாங்க. நீதிமான் வேற, சன்மார்க்கன் வேற. இவங்க இதையும் சொல்லுவாங்க. ஆமா சார், அப்பெல்லாம் இருந்தா பரலோகத்துக்கு வர முடியும். அப்ப எப்படி இருந்தா பரலோகத்துக்கு வர முடியும் அதை சொல்லு. அப்ப அப்படி இருந்தா வர முடியும்னா அப்ப இப்படி இருக்கிறது அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு அதை சொல்லு. ஏன் ஜனங்களை குழப்புற? அதாவது ஜனங்கள் சன்மார்க்க நெறிய வந்து நீதிமானுக்குரிய கேரக்டரா சொல்றதுனால தான் சர்ச்சுக்குள்ள இருக்க நிறைய பேர் நான் நீதிமான் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். என் அருமை சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு வந்து இப்படிலாம் இருக்கணும்னு இன்னைக்கு பேசப்படுகிற விஷயங்கள் எல்லாம் சன்மார்க்க நெறிகள். இந்த சன்மார்க்க நெறி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க போய் வந்து வெளியில போய் நிறைய இதுல பார்க்கலாம். ஆனா இயேசு மட்டும்தான் நீதிமான் என்கிற வார்த்தையை வேதம் பயன்படுத்துகிறது. சன்மார்க்கன், துன்மார்க்கன். நல்ல செயல்களை செய்பவன் சன்மார்க்கன், தீமையான செயல்களை செய்பவன் துன்மார்க்கன். கொலை செய்கிறவன், கொள்ளையடிக்கிறவன், பேங்கை கொள்ளையடிக்கிறவன், வந்து போகும்போது செயின் அத்துட்டு போறவன், பொய் சொல்றேன், ஃப்ராடுத்தனம் பண்றேன், பித்தலாட்டம், எல்லாம் துன்மார்க்கன். இது எதுவுமே செய்யறவன் சன்மார்க்கன். ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஆளோட பிள்ளைகள். யாருன்னா பாவி. பாவியோட பிள்ளைகள் தான் சன்மார்க்கனும் துன்மார்க்கனும். இங்க நீதிமன்ற ஏரியாவே வரல. இவன் சன்மார்க்கனா இருப்பான், ஆனா இவனும் பாவி. இவன் துன்மார்க்கனா இருப்பான், இவனும் பாவி. பாவிக்குள்ள நல்லவன் சன்மார்க்கன், பாவிக்குள்ள கெட்டவன் துன்மார்க்கன். நீதிமான்றவன் இங்க வரான். நீதிமான் கைத்தட்டி வரதான் இருக்கு. ஆமென். இவன் டோட்டலா அந்த கான்செப்டுக்கு வெளியே வரான். நீங்க அவனை கொண்டு வந்துட்டு சன்மார்க்க நெறிக்குள்ள உள்ள கொண்டு வரக்கூடாது. சன்மார்க்கன் வேற, நீதிமான் வேற. பாவியை பேசும்போது நீதிமான பேசுவார் பாருங்க, சன்மார்க்கனை பேசும்போது துன்மார்க்கனை தான் பேசுவார். அதான் பைபிள் சொல்லுது சன்மார்க்கனும் துன்மார்க்கனுக்கும் ஒரே விதமாக நடக்கிறது. ஏன்னா ரெண்டு பேர் பாவின்ற கேட்டகரிக்குள்ள தானே இருக்காங்க. என்றைக்கு ஆதாம் பழத்தை புசித்தானோ அவன் பாவி ஆகிறான். அவனுக்கு பிறந்த பிள்ளைகள் எல்லாம் பாவிகள் தான். அதுக்குள்ள கொஞ்சம் பேர் சன்மார்க்கனா இருக்காங்க, கொஞ்சம் பேர் துன்மார்க்கனா இருக்கிறாங்க. உடனே சன்மார்க்க நெறியை வச்சு இவன் நீதிமானாலும் முயற்சிருக்கிறான். தவறு. யோபு ஒரு நீதிமான அல்ல, யோபு ஒரு சன்மார்க்கன். தன்னை நீதிமான் ஆக்கும் பொருட்டு எவ்வளவு பேசுறான். ஆனா கர்த்தர் சொல்ல, நீ ஒரு நீதிமான் ஆக்குறக்கா, நீ என்ன நீ துன்மார்க்கன் ஆக்கிறாப்பா, நீ ஒரு சன்மார்க்கன், நீ நல்லவே இல்லை நான் சொல்லல. ஆனா செயல்களில் மாற்றங்களை காட்டுவது சன்மார்க்கத்தனம், ஆனா வித்திலிருந்து வருவது நீதிமான். நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க எதனால நீதிமான் ஆனீங்க? ரத்தத்தினால தானே மாறுனீங்க. ஏன் செயல்களால நீதிமானாகாம ரத்தத்துல மாறுறீங்க? ரத்தம்னாலே வித்துன்னு அர்த்தம் சார். ஆமென்.